गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்றைய தினம் வட சென்னை பகுதியை சார்ந்த இந்த கொரட்டூரிலே ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய விசேஷ நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். சங்கத்தினுடைய வரலாறு, உத்தேசம், சிறப்புகளை சங்கத்தை சார்ந்த அதிகாரிகள் தற்பொழுது உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். தேசம் பல துறைகளிலே தற்பொழுது வளர்ந்து வருகிறது. இன்னும் பல துறைகளிலே வளர வேண்டிய தேவையும் இருக்கிறது. சித்தாந்தத்திற்காக இந்தியா போராடி வருகிறது. தனக்காக, தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடியது ஒரு காலம். ஐந்து கிராமங்களை அழிப்பார்களா என்று கேட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது. அது கிடைக்காத நிலையிலே நடந்தது. கிடைத்த பாரதத்தினுடைய பெரும் பகுதியை கொண்டு தற்பொழுது இந்த பகுதிகளிலே, ஆசிய பகுதிகளிலே பாரதமானது பல்வேறு விதத்திலே வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்திய அளவிலே ஒருமைப்பாடு, ஏகதா. இரண்டாவது மைத்ரி, வெவ்வேறு மொழி பேசக்கூடிய, வெவ்வேறு பழக்க வழக்கங்களை உடைய, சிறு சிறு நம்பிக்கைகளிலே சிறு சிறு வித்தியாசம் உடைய, ஆனால் அடிப்படையிலே கலாச்சார ஒற்றுமையுடன் கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையாக இருக்க வைத்து அந்த பணியை பாரதம் செய்து வருகிறது. சத்பாவனா, மூன்றாவது சத்பாவனா. தவறான பிரச்சாரத்தின் காரணமாக, சரியாக எடுத்து சொல்லப்படாததன் காரணமாக, அல்லது தவறுகளையே சரி என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தின் காரணமாக, சரியான விஷயங்களும் தவறானவை என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தின் காரணமாக ஒரு குழப்பம் சமீப காலம் வரையிலேயும் பார்க்கக்கூடிய இந்த குழப்பத்தின் காரணத்தின் மத்தியிலேயும் கலாச்சார பாரம்பரியத்தின் மூலமாக, நம்முடைய சமய சம்பிரதாய நம்பிக்கைகளின் மூலமாக
அமைதியின் மீது நம்பிக்கை வைத்து, உண்மையின் மீது நம்பிக்கை வைத்து, பொறுமையின் மீது, காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து, உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து, நியாயத்தின் மீது நம்பிக்கை வைத்து, பொறுமையுடனும் பொறுப்புடனும் பல்வேறு துறைகளிலே பாரதம் என்பது முன்னேறி வருகிறது. குழப்பங்களுக்கு குறைவில்லை, கலகங்களுக்கும் குறைவில்லை, அவ்வப்பொழுது அச்சுறுத்தல்களும் இருக்கும் நிலையிலேயும் எதை நம்பி இந்திய சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பலத்தை நம்பியா அல்லது அதிகாரத்தை நம்பியா அல்லது செல்வத்தை நம்பியா என்றால் இவைகளெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவற்றிற்கும் அடிப்படையாக, அதைவிட முக்கியமானதாக, இந்த தேசமும் இந்த மக்களும் தர்மத்தையும் கடவுளையும் நல்ல பண்புகளையும் நம்புகிறார்கள். ஆகவே அந்த தர்மம், பண்புகள் இவற்றின் அடிப்படையிலே நிரந்தரமான நன்மை ஏற்பட முடியும். காலம் தாழ்த்தினாலும் வளர்ச்சி தடுக்க முடியாது என்கிற நிலையிலே இந்த பண்புகளின் அடிப்படையிலே இந்த சமுதாயம் அமைந்திருக்கிறது. 1000 வருஷத்து சிரமத்தை பற்றி பாடல்களிலே சொன்னார்கள். 1000 என்பது வெளிப்படையாக பெரிய தோற்றத்திலே தெரியக்கூடிய ஒரு சம்பவம். மற்றபடி பல காலங்களிலிருந்தே இந்த சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த ஒருமைப்பாடு, சுதந்திரத்திற்காக உழைத்தல் என்கிற ஒரு பெரிய இயக்கம் உருவாகி, அந்த சுதந்திரம் என்பது பலனை அளிக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அந்த உழைப்பு வீணாகக்கூடாது என்கிற நோக்கத்தோடு பல்வேறு ஸ்தாபனங்களிலே இந்த 1925ஆம் வருஷம் ஆரம்பித்த ஹெட்கேவார் அவர்கள் மூலமாக ஆரம்பித்த சங்கமும் மிகப்பெரிய சேவையை பல பகுதிகளிலே அமைதியான நேரங்களிலேயும் அமைதியான முறையிலே செய்து வருகிறது. அதுபோன்று சிரமமான இடங்களிலேயும் அது பலவிதமான சிரமங்கள், மனிதர்கள் மத்தியிலே மோதல்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலேயும் சரி, திடீரென்று இயற்கை பேரிடர்கள், உட்பாதங்கள், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்று சொல்வார்கள், வறட்சி அல்லது வெள்ளம், இது போன்ற நிலைகளிலேயும் சரி, பூகம்பம் போன்ற அது போன்ற சிரமங்கள் சமயத்திலேயும், அதாவது திடீரென்று மனிதநேயத்துடன் உயர்ந்தபட்ச கடமை உணர்வுடன் மனிதநேயத்துடன் செயல்பட வேண்டிய சில சிரமமான சந்தர்ப்பங்களிலேயும் சரி, டெல்லியிலே ஏற்பட்ட சில சம்பவங்கள் அது போன்ற சமயத்திலேயும் சரி, இதனுடைய பணியை இதனுடன் அதிகம் தொடர்பில்லாதவர்களும் அதை பாராட்டிய சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. ஆகவே இது நல்ல மனிதர்களை உருவாக்கி, அதாவது துவேஷம், மாத்சரியம், போட்டி, பொறாமைகளை தவிர்த்து ஆக்கபூர்வமான சிந்தனையுடன், பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்கிறார்களே, சகாராத்மக் என்று சொல்கிறார்கள். அதாவது வளர வேண்டும், வளர்ச்சி ஏற்பட வேண்டும், மற்றவையை நாம்
முக்கியமாக கருதக்கூடாது. அதாவது இன்னல்களையும் இடையூறுகளையும் இடர்பாடுகளையும் நாம் முக்கியமாக கருதாமல் நம்முடைய கவனம் நம்முடைய தேசத்தை புனர் நிர்மாணம் செய்வதிலே இருக்க வேண்டும். புனர் நிர்மாணம் என்றால் 1000 வருஷத்திற்கு முன்பாக நம்முடைய நிர்வாக முறை, நம்முடைய நீதிமுறை, நம்முடைய பக்தி முறை, நம்முடைய மனிதநேய குடும்ப வாழ்க்கை முறை, குடும்ப பிரபோதனம் உலகத்திற்கு நன்மையை செய்வதற்கு இந்தியாவால் முடியும் என்றாலும் அந்த இந்தியாவை தயார் செய்யும் பொழுதுதான் அது சாத்தியம். விருப்பமாக இருக்கலாம், கணக்களவிலே அது பொருத்தமானதாகவும் இருக்கலாம். ஆனால் கணக்கு என்பது உண்மையாக வேண்டுமானால் அதற்கு இந்த உழைப்பும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இந்த பாரத அகண்ட பாரதத்தினுடைய பெரும் பகுதியான இந்த பாரதத்திலே தேவை என்பதை உணர்ந்து பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை ஏதோ ஒரு ஆசை காட்டி அழைக்கக்கூடிய அமைப்பாகவோ அல்லது வேறு விதமாக பீதியை கிளப்பக்கூடிய அமைப்பாகவோ இல்லாமல் இதை ஒரு சாத்வீகமான சரியான சிந்தனையை உருவாக்குதல். பாரதம் முழுவதும் கலாச்சார ரீதியாக ஒன்று என்கிற வெவ்வேறு பகுதிகளிலே சரித்திர காரணங்களாலே தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கலாச்சாரம் ஒன்றுதான். ஆகவே அந்த பகுதி மக்களுக்கும் மலைவாழ் மக்கள், வடகிழக்கு பிராந்திய மக்கள், இன்னும் காஷ்யப பூமியான காஷ்மீர் மக்கள், இப்படி பலருக்கும் சரியான உதவிகள் செய்வதன் மூலமாக அவர்களுடன் சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இவைகள்லாம் நடத்துவதன் மூலமாக, அதாவது சேவை அதிகம் தேவைப்படக்கூடிய இடங்களிலேயும் சேவை அதிகரித்து மொத்தத்திலே பஸ்தர் போன்ற ஜில்லாக்கள் இது போன்ற பல இடங்களிலேயும் சரி நம்முடைய கலாச்சாரத்தை முழுமையாக பரப்பக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறது. முதல்ல அதற்கு இந்தியாவை பற்றிய சரித்திரம் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. அது தெய்வத்தை பற்றிய சரித்திரமாக இருக்கட்டும், வீரர்களை பற்றிய சரித்திரமாக இருக்கட்டும், அல்லது விஞ்ஞானிகளை பற்றிய சரித்திரமாக இருக்கட்டும், இந்த இந்தியாவை பற்றிய உயர்வான உண்மையான உதவக்கூடிய சரித்திரங்களை தெரிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அந்த சரித்திர புஸ்தகங்களிலே விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிவிப்பதும், சரி செய்யப்பட வேண்டிய சரித்திரங்களை சரியாக தெரிவிப்பதும், நான் யார் என்று வேதாந்த ரீதியிலே, ஃபிலாசபி ரீதியிலே ஆத்ம ஞானத்திற்காக முயல்வது என்பது ஒன்று. மௌனமாக இருந்து, தவம் இருந்து, தவத்தை பற்றி சொன்னார்கள் இங்கு, தவம் இருந்து, உபவாசம் இருந்து, தியானம் செய்து, ஜபங்கள் செய்து, இப்போ ரமண மகர்ஷியை பற்றி சொல்வார்கள், நான் யார் என்று தெரிந்து கொள் என்று. இந்த ஆத்ம ஞானத்திற்காக நாம் பாடுபடுவது என்பது ஒன்று. ஒரு சங்கமாக, ஒரு தேசத்தினுடைய பிரஜையாக, இந்த தேசத்தினுடைய பொறுப்பை உணர்ந்த பிரஜையாக பார்க்கும் பொழுது நாம் யார் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நாம் எனும் பொழுது அது கட்சிகள் என்பது வேறு. கட்சிகளை தாண்டி நாம் யார், நாம் எந்த நாகரிகத்திலே வருகிறோம், சிவிலைசேஷன் எந்த நாகரிகத்திலே வருகிறோம்,
நம்முடைய உணர்வுகள் கடினமானவையா அல்லது கருணையுடன் கூடியவையா, ஆடம்பரமானவையா, எளிமையானவையா, எந்த நோக்கத்திலே இருக்க வேண்டும், எந்த போக்கிலே இருக்க வேண்டும், எந்த நேரத்திற்கு எந்த நிலையை எடுக்க வேண்டும், நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சாம தான பேத தண்டம் என்கிறவற்றை எப்படி எந்த அளவுக்கு நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதிலேயே சொல்கிறார் ராமாயணத்திலே, இவரவர்களிடத்திலே இந்த விதமான போக்குத்தான் சரியாக வரும் என்று சொல்கிறார்கள். நசாம ரட்சஸ்ஸு குணாய கல்பதே நதானம் அர்த்தோபஜிதேஷு யுஜ்யதே ந பேத சாத்தியாரிபவஹா என்று சொல்லி 4வது உபாயம் என்று சொல்கிறார்கள். அதாவது அனைவரும் அமைதியாக இருக்கும் நிலையிலே தான் அந்த அந்யோன்யம் என்பது சாத்தியமானது. ஆகவே அனைவரும் சாத்வீகமானவர்களாக இருப்பதற்கு, அந்த சிருஷ்டி தத்துவத்தை உணர்த்துவதற்கு பகவானுடைய இறைவனுடைய படைப்பிலே பரஸ்பரம் விட்டு கொடுத்தல் என்பதன் மூலமாக இறைவன் அளித்த வளங்களை, அந்த வளம் இந்தியாவிலேயும் இருக்குது, வெளிநாட்டிலேயும் இருக்கிறது, பல ஊர்களிலே இருக்கிறது. பல ஊர்களிலேயும் நல்லது நடக்கின்றன. எல்லாமே இந்த ஊரை விட்டு வெளியூர் எல்லாமே கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் நல்லதில்லை, நல்லது பிரதானமாக இருக்கக்கூடிய ஊர் இது. இங்கேயும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பெருவாரியாக இதனுடைய அடிப்படை நோக்கங்களிலே பழுது இல்லை. செயல்பாட்டிலே சில பழுதுகள் இருக்கலாமே ஒழிய நோக்கங்களிலேயும் திட்டங்களிலேயும் இந்தியாவை பொறுத்தவரையிலே பழுது என்பது இல்லை. ஆகவே இந்த நல்ல சாஸ்திரங்கள் அடிப்படையிலே, திருக்குறள் அடிப்படையிலே, ஆசார கோவையினுடைய அடிப்படையிலே, பகவத்கீதையினுடைய அடிப்படையிலே, ராமாயண பாகவத பாரதங்கள் அடிப்படையிலே இந்த தேசத்தினுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் என்பது தனி மனித தர்மமாக இருக்கட்டும், குடும்பத்தினுடைய தர்மமாக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய தர்மமாக இருக்கட்டும், ஒரு தேசத்தினுடைய பிரதேசத்தினுடைய தர்மமாக இருக்கட்டும், எல்லாம் சாஸ்திரங்கள் அடிப்படையிலே, வேதங்கள் அடிப்படையிலே, உபனிஷத்துகள் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே அதிலே சுயநலம் என்பதோ, பாரபட்சம் என்பதோ, அல்லது பேராசை என்பதோ, அல்லது நிராசை என்பதோ, விரக்தி என்பதோ இருப்பதற்கு இடமில்லை. ஆகவே அனைவருக்கும் நன்மை எப்படி கிடைக்க முடியும், அனைவரும் சுபிட்சமாக எப்படி வாழ முடியும், அனைவரும் மன நிறைவுடன் எப்படி வாழ முடியும் என்பதற்கான வழிகளை இயற்கையை ஒட்டிய முறையிலே, மரங்களை பற்றி சொன்னாங்க, இயற்கையை ஒட்டிய முறையிலே நமக்கு அன்பாக போதிப்பது, அனைவருக்கும் நன்மையை கொடுப்பது இந்த இந்து சமயம். ஆகவே இந்த இந்து சமயத்தை தர்மத்திலே நம்பிக்கை இருப்பவர்களும் வளர்க்க வேண்டும். தர்மத்தோடு எனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ என்று நினைத்தாலும் சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பவர்களும் இந்த தர்மத்தை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்திலே ஒரு அன்பையும் அந்யோன்யத்தையும் போதிக்கக்கூடிய சமயமாக இது இருந்து வருகிறது. இந்த இந்து சமயத்தை வளர்ப்பது என்பது இன்றைக்கு மிகவும் தேவை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47ஆம் வருஷம் என்றாலும் இந்துக்களை பொறுத்தவரையிலே இன்னும் சுதந்திரம் என்பது கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிலே நம்முடைய கோவில்கள் நம்முடைய முறையிலே நடப்பதற்கும், நம்முடைய நீர்நிலைகள், எந்த நீர்நிலைகளை நாம் தெய்வமாக பாவித்து கும்பமேளாவையும் புஷ்கரத்தையும் நடத்தி கொண்டு வருகிறோமோ அந்த நீர்நிலைகளை தூய்மையாகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாகவும், கடலிலே அளவுக்கு அதிகமாக நீர் கலப்பதை தடுப்பதற்கும், இன்னும் பல பணிகளை செய்வதற்கும், நம்முடைய புராதன சின்னங்களை
நல்ல முறையிலே பராமரிப்பதற்கும் நம்முடைய சமய நம்பிக்கைகளை நம்முடைய குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை அளிப்பதற்கும், ஏனென்றால் அது திண்ணை பள்ளிக்கூடங்களிலே அந்த காலத்திலே சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக அல்லது பழைய பிரிட்டிஷ் இந்தியாவிலே கிராமங்களிலே இந்த ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் இன்னும் பல ஸ்லோகங்களையும் சொல்லி வளர்த்த விதம் அதற்கு பிறகு குறைய ஆரம்பித்து தனியார் பள்ளிகள் மூலமாக, விவேகானந்தா பள்ளிகள், இது போன்ற பள்ளிகள் மூலமாக தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னார்கள், பெரம்பூரிலே மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டியூஷன் இங்கு சொல்லித்தரப்படுகிறது. அதோடு சேர்ந்து பஜனை பாடல்கள் இவைகள்லாம். ஆகவே அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும், ஏனென்றால் பெரும் எண்ணிக்கையிலே அங்கு படிக்கிறார்கள், பெரும்பான்மையை சார்ந்தவர்கள் அங்கு பெரும்பான்மையாக படிக்கிறார்கள். அந்த இடத்திலே மற்ற வசதிகள் எல்லாம் செய்து தரப்படுகின்றன. உடையாக இருக்கட்டும், மடி கணினியாக இருக்கட்டும், சாப்பாடு சத்துணவாக இருக்கட்டும், இப்படி சுகாதாரத்திற்காக ஸ்வச்ச பாரத் போன்ற வசதிகளாக இருக்கட்டும், சௌச்சாலயாவாக இருக்கட்டும், சுலப சௌச்சாலயா, இதெல்லாம் பல்வேறு வசதிகள் செய்து தரப்படுகின்றன. அந்த ரீதியிலே தென்னாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பல வசதிகளை இந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பெற்றிருக்கின்றன. அது நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். சைக்கிள் கொடுக்கிறார்கள், இப்படி இல்லை. ஆனால் அவசியம் சொல்லித்தரப்பட வேண்டிய விடுபட்ட நல்ல விஷயங்களையும் வேறொரு ஏற்பாட்டின் மூலமாக சொல்லிக் கொடுத்து அந்த தேவையையும் பூர்த்தி செய்யும் பொழுது அந்த மாணவ செல்வங்கள் முழுமையான தேசபக்தர்களாகவும் தெய்வ பக்தர்களாகவும் சமுதாய சிந்தனையிலே ஈடுபாடும் விருப்பமும் உற்சாகமும் அதற்குரிய பயிற்சியும் பெற்றவர்களாகவும் வளர்வார்கள். ஆகவே இது போன்ற கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாக ஒரு லட்சத்தை தாண்டிய பல்வேறு மாணவர்கள் பயன்பெற்றாலும் பல லட்சம் மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த, இன்னும் சொல்லப்போனால் பூமி புத்ரா, அதாவது அவர்கள் பெருவாரியாக இந்த நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள், மண்ணின் மைந்தர்களாக இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய, தொழில்கள் செய்யக்கூடிய முறைசாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், இப்படி அந்தியோதயா ஏகாத்ம மானவதாவாதம் அந்த அனைத்து மக்களுக்கும், அதான் சொல்கிற சுப்பிரமணிய புஜங்கத்தில் பலருக்கும் அருள் செய்யக்கூடிய தெய்வங்கள் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் கஷ்டத்திலேயும் கஷ்டம் என்று இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய இந்த சுப்பிரமணியர், திருச்செந்தூர் சுப்பிரமணியரை அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் இதுவாக இருக்குன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். நிருணாம் அந்தியஜானாம் அபிஸ்வார்த்ததானே குஹா தெய்வ மன்யம் நஜானே நஜானே. இந்த முருகப்பெருமானை தவிர்த்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வேறு ஒரு தெய்வத்தை நான் அறியவில்லை என்பதாக அந்த திருச்செந்தூர் கடற்கரையிலே இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியரை பற்றி அந்த ஆதிசங்கர், அதாவது ஆதிசங்கருடைய அபிப்பிராயம் என்ன? தேயம் தீனஜனாயச்ச வித்தம் கேயம் கீதா நாமசஹஸ்ரம். இங்கே என்ன பௌத்திக்கு என்று சொல்கிறீர்களோ அதில் புத்தி விகாசத்திற்காக 20 நிமிஷம் சொன்னாரே, அந்த இதுக்காக 40 நிமிஷம் இதுக்கு, சரீர இதுக்கு, மற்ற 20 நிமிஷம் மானசீக மற்றும் போதனைகள் என்று சொன்னார். அந்த பௌத்திக்கில் அவர் சொல்லக்கூடியது என்னவென்றால், கேயம் கீதா நாமசஹஸ்ரம். ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு பக்தர்களும்
பகவத்கீதையை, பகவத்கீதத்தினுடைய சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கீதா நாம சஹஸ்ரம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே என்கிற ராமநாம ஜபத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், அந்த பெருமாளுடைய உருவத்தை தியானம் செய்ய வேண்டும். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம், அவரவர்கள் தேசத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் உழைத்தவர்களுடைய நல்ல குணங்களை, குணாதிசயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தேயம் தீனஜனாயச்ச வித்தம், யார் வறுமையிலே இருக்கிறார்களோ, பொருளாதார ரீதியிலே மற்ற உடம்பு ரீதியாகவும் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆதிசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருச்செந்தூரை பற்றி சொல்லும் பொழுது அனைவருக்கும் அருளக்கூடிய முருகப்பெருமானை, அந்த பெருமானை தவிர்த்து இது மாதிரி அருளக்கூடியவரை இன்னொருத்தரை பார்க்கலைங்கிறார். அப்படி அனைவருக்கும் நன்மை என்கிற உத்தேசத்தோடு இந்த தேசத்திலே வளர்ந்த பகுதிகள் இருக்கின்றன. இந்தியாவை வளரக்கூடிய நாடு, வளர்ந்து வரக்கூடிய நாடு என்று சொன்னாலும் இந்தியாவிற்குள்ளே வளர்ந்த பிரதேசங்கள், வளர வேண்டிய பிரதேசங்கள் என்று இருக்கின்றன. இவர்கள் சொன்னார்கள், பல்வேறு ஆஸ்பத்திரிகளை மடத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். மடத்தின் மூலமாக வித்யா பாரதி என்கிற அமைப்புடன் சேர்ந்து மேகாலயாவிலே ஒரு பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது. ஷில்லாங்கிலே தற்பொழுது வந்தார்களே கொல்லூர் மூகாம்பிகையிலிருந்து, அங்கும் பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது. அங்கும் மேகாலயாவிலிருந்து வந்து மலைவாழ் மக்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அதே போன்று சிக்கிம் என்கிற மாநிலத்திலே புதியதாக 1970களிலே இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட, அந்த நிர்வாக ரீதியாக இணைக்கப்பட்ட அந்த சிக்கிம் மாநிலத்திலே காங்டாக் என்கிற இடத்திலே ஒரு கோவிலும் பாடசாலையும் நடைபெற்று வருகிறது. நேபாளத்தை சார்ந்தவர்கள் வேத அத்தியனம் செய்து வருகிறார்கள். அதுபோன்று சிக்கன் நெக் என்று சொல்வார்கள், அதாவது தேசத்தினுடைய பாதுகாப்பிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அந்த வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், பங்களாதேஷ், சிக்கிம், சைனா, பூட்டான், அஸ்ஸாம், இந்த பகுதியிலே மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். சில கிலோமீட்டர் பகுதிகள். அந்த சிலிகுரி என்கிற இடத்திலே ஒரு வேத பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே மடமும் பங்கு பெற்று செய்து கொண்டு வருகிறது. அதே போன்று அஸ்ஸாம் மாநிலத்திலே இந்த வருஷம் பிரம்மபுத்திரா புஷ்கர விழா நடைபெற்றது. அங்கு 2 பணிகள், அதாவது ஒன்று பூர்வ திருப்பதி பாலாஜி மந்திர், கிழக்கு பகுதிக்கான திருப்பதியாக ஒரு மிகப்பெரிய கோவில். அவர் நரசிம்மராவ் அவர்கள் பிரதான மந்திரியாக இருந்தபோது நிலமெல்லாம் ஒதுக்கீடு செய்து அந்த இடத்திலே ஒரு கண்ணாஸ்பத்திரியும், வெகு தூரத்திலிருந்து சென்னைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அந்த அன்பர்களுக்காக அங்கேயே ஒரு மருத்துவ வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பதற்காக சங்கரதேவ நேத்ராலயா, எப்படி இந்த தமிழ்நாட்டிலே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தியை வளர்த்தார்களோ அதுபோன்று அந்த பகுதியிலே ஒரு தீவு இருக்கிறது. அதாவது ரிவர் ஐலண்ட், மசூலி என்கிற ஐலண்ட் இருக்கிறது. அந்த ஆற்று தீவிலே பக்தி பிரச்சாரம் செய்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சத்ராதிகாரி என்று அவர்களுக்கு பெயர். அங்கு சங்கரதேவ், மாதவதேவ் என்று இருவர் பக்தி பிரச்சாரம் செய்தார்கள். நாம்கர் என்பதாக எப்படி நம்முடைய பிள்ளையார் கோவில், பெருமாள் கோவிலெல்லாம் இருக்கிறதோ அதுபோன்று அங்கு நாம ஜபம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், அதுபோன்று ராமகிருஷ்ண ஜபம்லாம் செய்யக்கூடிய அங்கு பிரார்த்தனை மந்திரங்கள் இருக்கின்றன.
எப்படி சீக்கியர்கள் கிரந்த சாஹிப் என்று அந்த புனித நூலை போற்றுகிறார்களோ அதே போன்று நாம்கர் என்று இருக்கின்றன. அந்த பக்தி பிரச்சாரம் செய்த சங்கரதேவர் பெயரையும் இணைத்து சங்கரதேவ நேத்ராலயா என்பதாக அங்கு ஒரு கண்ணாஸ்பத்திரியும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி இந்த சேவை என்பது தனியார்கள் மூலமாகவும் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, செய்து கொண்டும் வருகிறார்கள். ஆனாலும் அரசாங்கத்தின் மூலமாக மேலும் சேவைகள் செய்யப்பட வேண்டும். அதாவது கலாச்சார பணிகள் தனியார் மூலமாகவும், பாதுகாப்பு சேவை போன்றவைகள் மேலும் அதிகமாக மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாகவும் நடைபெற வேண்டும். ஏனென்றால் கலாச்சார பணிகள் என்பது அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுவது என்பது ரொம்பவும் அரிதான சம்பவங்களாக இருப்பதனாலே அதற்கு முயற்சிகள் தனியார்கள் மூலமாகவும், இந்த வெளிநாட்டினுடைய உதவி, உலக வங்கியினுடைய உதவி, இவைகள்லாம் அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கும் பொறுப்பு அதிகாரம் என்பதெல்லாம் இருப்பதனாலே அவர்கள் மேலும் இதில் ஈடுபட்டு இந்த சேவையை வளர்க்க வேண்டும். தற்பொழுது அந்தமான் என்கிற இடத்திலே போர்ட் பிளேயரில் மடத்தின் மூலமாக நேஷ்னல் இன்டகிரேஷன் சென்டர், தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பு என்பதாக தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் தெரிவிக்கும் விதத்திலே அங்கு ஒரு இடத்திலே ஒரு எத்தனை புண்ணியக்ஷேத்திரங்கள் இந்த மெயின் லேண்டிலே முக்கிய பகுதிகளில் இருக்கின்றனவோ இவைகளுடைய படங்கள்லாம் வைத்து சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், திவ்ய தேசங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இதெல்லாம் வைக்க முடியுமோ இவைகள்லாம் வைத்து இந்தியா முழுவதும், பாரதம் முழுவதும் ஒரே கலாச்சாரத்தை உடைய, நாகரிகத்தை உடைய, பழக்க வழக்கங்களை உடைய பிரதேசம் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஒரு முயற்சியும் நடைபெற்று கொண்டு வருகிறது. கோவா என்கிற ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சுற்றுலா மையமாக பிரசித்தி பெற்றிருக்கிறது, அல்லது வேறு ஒரு விதமாகவும் அது பிரசித்தி பெற்றிருக்கிறது. அங்கு 400க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கின்றன என்கிற உண்மையை, அதாவது உண்மை கூட பிரச்சாரம் தேவைப்படுகிறது. இல்லைன்னா பிரச்சாரத்தின் மூலமாக என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே நல்ல விஷயமாக இருந்தாலும், உண்மையான விஷயமாக இருந்தாலும், பிரச்சாரத்திற்கும், அதாவது பிரச்சாரத்தை எதிர்பார்த்து நீங்கள்லாம் இவ்வளோ நேரம் அப்படி வரிசையாக 70 வயசு வரையில் இருப்பவர்கள் உட்காரல. பிரச்சாரகர்கள்னு உங்களுக்கு பேர் இருந்தாலும் நீங்கள் பிரச்சாரத்தை எதிர்பார்த்து உட்காரல. ஆனாலும் இன்றைக்கும் நல்ல விஷயங்களை சொல்வதற்கு பிரச்சாரம் என்பதும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நல்லது இல்லாத விஷயங்கள்லாம் திடீர்னு பிரச்சாரத்துக்கு வந்துடுது. யார் கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ அங்கே கதவை தட்டணுங்கிற அவசியம் முன்னாடி இருந்தது. இப்போ கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பட்டனை தட்டினா போகிறோம். அதில் பல நல்ல விஷயங்கள் தவிர்த்து மற்றதும் வந்து விடுகின்றன. ஆகவே அந்த கோவாவிலே கோமந்தக் பாலாஜி மந்திர் என்பதாக பெருமாள் கோவில் கட்டப்பட்டு, அதாவது புதிய கோவில்கள் கட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புதிய கோவில்கள் இது வேண்டாம் என்றும், அதாவது இருக்கக்கூடிய கோவில்களை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும். அதே சமயத்திலே தேசத்தினுடைய இந்த எல்லை பகுதிகளிலே தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்காக, கலாச்சார விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த கோவில்கள்லாம் கட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய, அமைதி தேவையான ஒரு பிரதேசம். அதாவது வெளியிலே அமைதிகள் இருந்தாலும் மனதளவிலே ஒரு காற்று குறைச்சலாக இருந்தால் புழுக்கம் என்று சொல்வீர்கள். அந்த புழுக்கத்தினுடைய பழக்கம் இருக்கக்கூடிய பிரதேசமாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த புழுக்கத்தை போக்குவதற்கு
நேஷ்னலிசம், தேசியம் தெய்வீகம், அந்த இரண்டையும் ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்த பிரதேசம்தான் இது. இந்த தேசியம் தெய்வீகமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசு இல்லை. அது மற்ற ஊருக்கெல்லாம் கூட தேசியத்தை சொன்ன ஊர். ஆனாலும் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், சங்க நிகழ்ச்சியிலே ஒருவர் வருகிறார் என்றால் இன்னும் 2 பேரை புதுசாக அழைச்சின்னு வரணும், பழக்கப்படுத்தணும் என்று சொல்வார்கள். அதே போன்று சூரியனுடைய ஒளியை மேகங்கள் சிறிது காலத்திற்கு மறைத்து வைத்திருப்பது போல் திரை போன்று அந்த திரை விலகுவதற்கு மேலும் மேலும் இந்த பணிகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும், இந்த பொதுக்கூட்ட மீட்டிங்கை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாக்கா என்பது தான் எப்படி அனுஷ்டானங்களில் சந்தியாவந்தனம் என்பது முக்கியமோ அதுபோன்று இந்த சங்கத்தினுடைய 30-40 பணிகள், அதாவது பல துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறைகளிலே ஒவ்வொருவர் பணி சேவையை செய்து வருகிறார்கள். புதிதாக நிறைய துறைகளும் ஆரம்பிக்கப்பட்டு நிறைய மக்கள் தேவைப்படுகிறார்கள். நிறைய படித்தவர்களும் இதில் பங்கு பெற்று தேச பணியை செய்து வருகிறார்கள். ஆனாலும் அந்த அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதற்கு, எதற்காக இந்த அமைப்பு செயல்படுகிறது என்கிற இதனுடைய அடையாளத்தையும் இதனுடைய முக்கிய உத்தேசங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த சாக்கா என்பது ஒரு முக்கியமான நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமி என்று சொல்லக்கூடிய இந்த தேசபக்தியை வளர்க்கக்கூடிய இந்த சாக்கா என்பது, அதில் பாலசிக்ஷா அவர்களிருந்து ஆரம்பித்து இந்த சாக்கா என்பது உரமாக, அடித்தளமாக இது அமைந்து வருகிறது. ஆகவே இதெல்லாம் ஈடுபாட்டின் மூலமாக தான் செய்யும். இன்றைக்கு இந்த மைக்கை வச்சு ஏதோ மீட்டிங் நடந்தாலும் மற்றபடி மௌனத்தின் மூலமாக, கட்டுப்பாட்டின் மூலமாக, சுய விருப்பத்தின் சங்கல்பத்தின் மூலமாக சங்கே சக்தி கலவு யுகே என்று சொன்னார்கள். அது பொதுவாக சொன்ன விஷயமாக இருந்தாலும், அதாவது கலியுகத்திலே பலரும் சேர்ந்து பொதுப்பணிகளை செய்ய வேண்டும். இது இந்த யுகத்தினுடைய இயல்பு, இந்த கலியுகத்தினுடைய சுபாவம். அதே போன்ற சமுதாய அளவிலேயும் பலரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை கட்டுப்பாட்டுடன் இருந்து நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி காட்டியிருப்பீர்கள். இது போன்று அதாவது புனிதமான நதிகள் 3 பிரசித்தமான நதிகள் பிரயாகையிலே இருப்பது கங்கை, யமுனை, சரஸ்வதி. அந்த கங்கையையும் யமுனையும் நாம் கண்கூடாக வழியிலே தரிசிக்க முடியும். ஸ்நானமெல்லாம் செய்கிறோம், பவித்திர ஸ்நானம் எல்லாம் செய்கிறோம். அதனுடைய அடியிலே அந்தர்வாகினியாக, அண்டர் கரண்ட் அந்தர்வாகினியாக பிரவகிப்பது சரஸ்வதி. அந்த போன்று தேவையான சமயத்திலே அந்த சக்தியை, சேவையை, வெளிப்படையான சேவை, அதாவது திடீரென்று இப்போ கேதார்நாத்திலே ஏதோ சிரமம் வந்துவிட்டு உடனே எங்கெங்கோ இருப்பவர்களெல்லாம் சேவை செய்தார். அதாவது தொடர்பிலே இருத்தல், அவரவர்கள் வியாபாரமோ உத்தியோகமோ எது செய்து கொண்டிருந்தாலும் சேவைக்காக தயாராக இருத்தல் என்கிற நிலையிலே மற்ற சாதாரண நாட்களிலே தொடர்ந்து விழிப்புணர்வுடன் நல்ல இந்த பயிற்சிகள் எல்லாம் பௌத்திகமாக இருக்கட்டும், சாரீரிகமாக இருக்கட்டும், 2 பயிற்சிகளையும் நல்ல முறையிலே மேற்கொண்டு இந்த வட சென்னை பகுதியிலே, ஏனென்றால் இந்த பகுதியிலே இது போன்ற நிகழ்ச்சிகளுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. நிறைய ஏழை எளிய மக்கள் இங்கு வசிக்கிறார்கள், குடிசை பகுதி மக்கள் வசிக்கிறார்கள், மீனவ பகுதிகள் இருக்கின்றன. இது போன்ற இடத்துல எல்லாம் சேவா விபாக்னுடைய பணிகள் நிறைய தேவைப்படுகின்றன. இந்த போன்ற இடத்துல இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்வி சேவையும், நேற்றைக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து நம்முடைய நாட்டிலே நல்ல கொள்கைகள், நல்ல சித்தாந்தங்கள் வலுப்பெற்று தேசம் பல விதத்திலேயும் வளர்வதற்கு, அதாவது வேலை வாய்ப்பின்மை போக்கி விவசாயத்திலே நல்ல வளர்ச்சி வந்து அனைவருக்கும் ஆரோக்கியத்திற்கான அந்த ஒரு ஏழை மக்களுக்கும் நல்ல மருந்து மாத்திரைகள், நல்ல ஆரோக்கியங்கள்லாம் கிடைத்து தொழிற்கல்வியும் சரி, கைத்தொழில்களும் சரி, புதிய தொழில்நுட்பத்திலேயும் கல்வியிலே சிறந்து விளங்கி, ஏனென்றால் இந்த பகுதியிலே இந்தியா வளர்வதன் மூலமாகத்தான் சித்தாந்தங்கள் வலுப்பெற முடியும். அதாவது இங்கு அனைவருக்கும் மதிப்பு என்பது அளிக்கப்படுகிறது, குழந்தைகளுக்கும் மதிப்பளிக்கப்படுகிறது. நீங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா இவருக்கு தான் 5 வயசு 10 வயசு பையங்களையும் சொல்லுவாங்க. அதாவது இங்கு தான் அனைவருக்கும் வரும்போது அந்த கன்னிகா ஸ்திரீகள் வரவேற்றால், அதாவது கன்னிகாஸ்திரீ வேறு இல்லை, இது வந்து நேபாளத்திலே கன்னியா பூஜை என்பதாக செய்து ஒரு பெரிய விஐபி முக்கியஸ்தர் வந்தாலும் இந்த கன்னியா பூஜை செய்துதான் அந்த வரவேற்கக்கூடிய மரபு இருக்கிறது. இப்படி இயற்கையை போற்றக்கூடிய மதம், இயற்கையை நேசிக்கக்கூடிய மதம், அனைவரையும் அன்பாக பார்க்கக்கூடிய, அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த மதத்திலே பிறந்ததற்காகவும், இந்த மண்ணிலே பிறந்ததற்காகவும், இந்த மண் நல்ல வளத்துடனும் நல்ல வாசனையுடனும் நல்ல சுபாவங்களுடனும் பஞ்சபூதங்கள், இன்றைக்கு உலகம் போட்டியிலே நல்ல நீர் கிடைப்பதும், நல்ல மண் கெடாமல் இருப்பதும், வாயு காற்று மாசுபடாமல் இருப்பதும், இதெல்லாம் விழிப்புணர்வுகள்லாம் தேவைப்படுகின்றன. ஆகவே உலகத்திற்கு சேவை செய்வதற்கு முதலிலே இந்திய மக்கள் தங்களுடைய நாட்டை பலமானதாக, ஒற்றுமையுள்ளதாக, மனதளவிலேயும் சரி, பொருளாதார ரீதியிலேயும் சரி சிறந்ததாக விளங்குவதற்கு இந்த தேசபக்தி இயக்கம் என்பது மேன்மேலும் வளர்ந்து அனைவருக்கும் நல்லது கிடைப்பதற்கு குருவருளும் திருவருளும் துணை நின்று மேன்மேலும் இந்த பணிகள் இடையூறு இன்றி மேலும் வேகத்துடன் நல்ல வளர்ச்சியோடு செய்து, இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் ஒவ்வொரு புதியவர்களையும் இதில் சேர்த்து நல்ல பணியை மேன்மேலும் சிறப்பாக செய்து வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.